ராகி மாவும் வாழைப்பழம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பேன்கேக் ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுவும் தேன் ஊற்றி சாப்பிட்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை நல்லா ஃபோர்க் வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு அதோட நாட்டு சர்க்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்ட பின்னாடி இது நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் அரைக்க வேண்டாம். அதனால தான் நடுவில் அந்த பேன்கேக் சாப்பிடணும்னா அந்த வாழைப்பழம் வரவெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 கப்பு கேழ்வரகு மாவு, ராகி மாவு சொல்லணும் இல்லையா, அது 1 கப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 கப்பு பாலையும் சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதோட ஒரு 1/4 கப்பு கோதுமாவையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதோட பட்டர் தடவிட்டு குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்தோம்னா சூப்பர் பேன்கேக் ரெடி.